Greetings to you all. Welcome to Class 9, Unit 1, poem Stopping by Woods on a Snowy Evening, written by Robert Frost. So, dear children, today we are going to learn a beautiful poem which will touch everybody and it has lots of meanings. Very nice. Okay, shall we see? So, before that, what is the meaning of woods? Woods means, we can tell, it's a forest or a jungle. Woodsனா அது ஒரு காடு, வனம், அந்த மாதிரி. சரியா? ஸ்னோயி ஈவினிங். ஸ்னோன்னா பனிமழை. ஓகே, வெள்ளையாக இருக்கும் இல்லையா, தட் ஒன். ஈவினிங், யூ நோ. ஃபைன். Whose woods these are? I think I know. ஸோ இந்த போயமில் we see one narrator or the poet traveling in a horse. ஒரு குதிரையில் our poet is traveling. Whose woods these are? இந்த ஜங்கிள், இந்த காடு யாரோடது? அவருக்கே ஒரு கேள்வி கேட்குறார். சரியா? ஐ திங்க் ஐ நோ. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குதே. ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் இஸ் ரெகுலர் பாத். டெய்லி குதிரை ஓட்டுறாங்க, போகிறாங்க, வராங்க. பட் டுடே ஹீ இஸ் கம்மிங் இன் அ டிஃப்ரெண்ட் ரூட். இது ரெகுலர் ரூட் கிடையாது, ட்ரெஸ் பாசிங் சொல்லலாம். ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. இந்த வுட்ஸ், இந்த வனம் ஆர் இந்த காடு, இந்த வுட்ஸ் வந்து யாரோடதையோ தெரியல இல்லையா, அந்த ஓனர். எனக்கு தெரியும், தெரிஞ்ச மாதிரி தோணுது. அவரோட வீடு வில்லேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. அவரோட வீடு மேபி இட் இஸ் நியர் வில்லேஜ். He will not see me stopping here. So since his house is in village, it means away. He will not see stopping here. So the owner of the woods will not see me coming this way. To watch his woods fill up with snow. ஸோ இந்த வுட்ஸ் இவ்வளோ அருமையாக அழகாக ஸ்னோவாக நிரம்பி அப்படியே அழகு, க்ரீன் பாதி ஒயிட் பாதி, அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஜில்லுன்னு செம்மையாக இருக்குது. பட் ஹீ இஸ் நாட் ஹியர் அண்ட் ஹீ வில் நாட் கேட்ச் மீ நவ். ஹீ வில் நாட் see me. He will not see or catch. To watch his woods fill up with snow. I read again. Whose woods these are? I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. Fine children, moving on to second stanza. My little horse must think it queer. Fine. I'm traveling in a horse. என்னோட குதிரைக்கு அதுக்கே ஒரு என்னடா இது இப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு கியூர் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச், ஆட், புதுமையாக இருக்குது. இந்த ஆள் என்னடா நடுவழியில் நின்றுருக்கிறாரு. லைக் தட். மை ஹவுஸ் மஸ்ட் திங்க் இட் கியர் டு ஸ்டாப் விதவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஸோ பக்கத்தில் ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ், ஒரு ஹவுஸ் ஒரு இருந்ததுனாக்கா வெல் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் சடன்லி திஸ் மேன் இஸ் ஸ்டாப்பிங் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த வுட்ஸ். ஒரு நடுவழியில் நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு. ஹூ இஸ் திங்கிங்? ஹார்ஸ் இஸ் திங்கிங். டு ஸ்டாப் விதவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். Between the woods and frozen lake, the darkest evening of the year. Between the woods and frozen lake means woods, I told you, jungle, and frozen lake. So when it is so cold time, the lake will become chill, and at particular time the lake will freeze. அப்படியே பனி லேக்காக மாறிடுது. You know, in Jammu Kashmir and all, Dal Lake is there. So at one point of time, that entire lake, தண்ணி வந்து என்னாகும், பனிக்கட்டியாகவே மாறிடும். ஓகே, லைக் தட். ஃப்ராசன் லேக், பனிக்கட்டி ஏரி மாதிரி ஆயிடுது. த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். டார்க்கஸ்ட் ஈவினிங்னாக்கா நார்மலி இயர் எண்ட். ஓகே, இயர் எண்ட் மீன்ஸ் அப்ராக்சிமேட்லி December and all we can tell. Darkest evening of the year. So like December, November, that particular time, it will, compared to other months, this particular month will be still darker. கொஞ்சம் 6 o'clock 5 o'clockலேயே கொஞ்சம் டார்க் ஆகிடும். ஸோ பயங்கர டார்க் ஆயிடுச்சு. I read again. My little horse must think it queer to stop
without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. Fine, children? Next answer. He gives his harness bells a shake. ஓகே, ஹார்னஸ் பெல்ஸ்னாக்கா நம்ம ஸ்ட்ராப்பு லைக் ஹார்ஸுக்கு பிடிக்கிறதுக்கு மூக்கநங்கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க லெதரில், தட் ஒன். He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. Okay, he gives the harness bells a shake. He gives his harness bells a shake. அப்படின்னாக்கா அந்த ஹார்னஸில் நிறைய பெல்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும், பெல்ஸ். ஓகே, அப்போ அது கேட்குது. இங்கே வந்து ஹீ யாரை குறிக்கிறதுனாக்கா ஹார்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஹீ ரெஃபர்ஸ் டு த ஹார்ஸ். ஹார்ஸ் ஏன் இவங்க இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் அப்படி ஷேக் பண்ணுது. ஏய், நீங்கள் வேணும் நிற்கிறீங்களா, அதர்வைஸ் தெரியாமல் நிற்கிறீங்களா? லைக் த ஹார்ஸஸ் கம்யூனிகேட்டிங் வித் த ஹார்னஸ் பெல், அப்படி ஆட்டுது. The only other sounds the sweep of easy wind and downy flake. And that particular time only two sounds are mentioned here. Okay, easy wind. Okay, in wind sound, காற்றோட sound கேட்குது, one point. Another one is downy flake. Flake we mean the snowflakes. பனி விழுறது, பனி கட்டினா நீங்கள் உடனே கல் மாதிரி இருக்கட்டும், நாட் லைக் தட் ஒன். இட் வில் பி லைக் அ வெரி வெரி சாஃப்ட், நம்ம பூ மாதிரி இருக்கும், சரியா? லைக் தெர்மோகோலோட ரவுண்ட் பால்ஸ் கீழே விழுந்தால் என்ன ஆகும், தட் அது மாதிரி இருக்கும். சூப்பராக பூ மாதிரி விழுது. The only other sounds the sweep of easy wind and downy flake. விண்டோட சவுண்டு கேட்குது அண்ட் ஸ்னோஃபாலோட சவுண்டு. ஆக்சுவலாக சவுண்டே கிடையாது, ஓகே, பட் ஸ்டில் வி ஆர் இமேஜினிங் தட். ஐ ரீட் அகேன். He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. Moving on to the last stanza. இதுதான் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டான்ஸா. அண்ட் இந்த ஸ்டான்ஸாக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு மேட்ரு இருக்குது, சரியா? ஐ வில் டெல் யூ திட் லேட்டர். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. The woods, இந்த ஜங்கிள், காடு ரொம்ப செம்மையாக இருக்குது, லவ்லி, அருமையாக இருக்குது. டார்க், திக்காக, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் டீப், போக போக இன்னும் ரசிச்சுட்டே இருக்கலாம். The woods are lovely, dark and deep. அழகான காடு, எவ்வளோ அருமையாக இருக்குது. எங்கே பார்த்த கண்ணு பார்க்குற இடம் இல்லை காடு. Trees and branches and leaves and snow and everything. அழகுக்கு இதுக்கு மேல் அழகில்லை அந்த மாதிரி. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. எனக்கு இங்கே இருந்துடலாம் போல் இருக்குது, எனக்கு வீட்டுக்கே போக பிடிக்கல. I just want to stay here itself and I'll admire. இங்கே உட்காந்து ஒன்று ரசிச்சுட்டே இருப்பேன். இன்ச்சாக ரசிக்கிறதுக்கு I am ready. ஆனால் என்ன ஆகுது, பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குதே, வீட்டுக்கு போகணும், நிறைய ஒர்க் எல்லாம் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ், எனக்கு நிறைய ப்ராமிசஸ் இருக்குது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். எனக்கு இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்குது, ஸோ ஐ கேனாட் ஸ்டே ஹியர். பட் இஃப் யூ அலவ் மீ, ஐ எம் ரெடி டு ஸ்டே ஹியர். ஹியர் த வேர்ட் ஸ்லீப் மீன்ஸ் த எட்டர்னல் ஸ்லீப். அதாவது சாவு கூடும் குறிக்குது, சரியா? சாவறதுக்கு முன்னாடி. ஸோ த எட்டர்னல் ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ டை, டெத்தை குறிக்குது. ஓகே, இந்த 4 lines, it is actually ரொம்ப important lines because our former Prime Minister, first Prime Minister we can tell, Jawaharlal Nehru, okay, the former Prime Minister of India, had the last 2 lines of his poem written in block letter and placed it on his desk, as these lines reminded him of his responsibilities. And miles to go before I sleep, and miles to go before I sleep. நம்மளுக்கு வாழ்க்கை நிறைய இருக்குது, இப்போயே போதும்டா சாமி அப்படியெல்லாம் கிடையாது. இன்னும் நிறைய வாழ்க்கையில் சாதிக்கணும், போயிட்டே இருக்கணும், நம்ம கோலுக்கு போயிட்டே இருக்கணும். இப்போயே போதும், எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருச்சு, படித்து முடிச்சிட்டேன், ஃபஸ்ட் ரேங்க் கிடச்சிருச்சு, ஆர் வாட் எவர் இட் மேபி, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு,
வீடு கட்டிட்டேன், நிலம் வாங்கிட்டேன், கோல்டு வாங்கிட்டேன், போதும் அப்படி நினைக்கக்கூடாது. இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ், இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டியிருக்குது. தட்ஸ் வாட் இன் டீப்பாக சொல்லுது. ஓகே, த வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப். வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண முடியும். கார் எடுத்துகிட்டு சுற்றலாம், பைக் எடுத்துகிட்டு சுற்றலாம், நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றலாம், ஜுவல்ஸை போடலாம், எல்லாம் என்ஜாய்மெண்ட். பட் I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. ஸோ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கல்ல. ஆல்ரைட், ஸோ குட்டியை மட்டும் இந்த போயமுக்கு ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட் படிச்சிடலாம். ஆல்ரெடி I have given you another one video in detail about that. Okay, this particular poem has 4 stanzas. Everything is following perfect rhyming scheme. The last stanza தவிர்த்து no, though, snow. ஓகே, இந்த மூணும் ஏஏஏ. இங்கே ஹியர் பி, அப்போது ஏஏபிஏ. நியர், லேக், இயர். அப்போ கியர், நியர், இயர். தீஸ் 3 are falling under A. So ஏஏபிஏ. ஷேக், மிஸ்டேக், ஸ்வீப், flake. Again AABA. Fine children. Last answer. Deep, keep, sleep, sleep. So all are coming under A. And alliteration, if we see, second line, his house. Ha sound is repeated. Next one, queer, his house. H sound is repeated. Ha. Next one, see, stopping. S, s, S sound is repeated. Fourth line, watch. Wood. W sound is repeated. Fifth line, M, my, must. So MM sound is repeated. Third stanza, first line, H sound, harness, H sound. In that third line, sound, sweep, repeated. Last stanza, first line, dark and deep. Okay, so we can tell imagery in this poem. ஃபார் எக்ஸாம்பிள், வுட்ஸ்ன்னு சொன்ன உடனே காடு நம்மளோட மனசில் வருது. ஸோ ஐஸ், இயர்ஸ் இதுக்கெல்லாம் வேலை கொடுத்தாக்கா தட் யூ கால் அஸ் இமேஜரி. ஓகே, இமேஜரி, இமேஜினேஷன் பண்ணி இமேஜஸ் முன்னாடி வர்றதுனால. சி ஹீ கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் பெல்ஸ் ஷேக். ஹார்னஸ் மூக்கணம் கயிறை பிடிக்கிறாரு, அப்போ அதுவும் இமேஜரி. ஃபைன் சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், personification. My horse must think it here. Horse வந்து ஒரு animal, so he think பண்ண முடியுமா அது? But here we are giving person's feelings, so it is personification. Next one more is to ask if there is some mistake. இவன் வந்து கேட்குறாங்களாம் குதிரைக்கிட்ட, ஏன் தப்பா நான் அப்படின்னு. ஸோ again it is personification. Okay, the woods are lovely, dark and deep. That is also personification. And the last 2 lines are, and miles to go before I sleep, and miles to go before I sleep. That is repetition. Okay, shall we see a few words about the author? Poetess Robert Frost, 1874 to 1968. He was an American poet noted for his realistic descriptions of rural life. He was born on 26th March 1874. Fine. He spent his first 40 years as an unknown entity. So first for a normal man. He received Pulitzer Prize for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. Frost became a poetic force and the unofficial poet laureate of United States. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, Mending Wall, After Apple Picking, etc. So he has written so many poems and he has got so many prizes. Fine children. And you can tell the moral of the poem goes like this. One cannot take rest until one fulfills one's promises or responsibilities. So we can't take rest unless and until we fulfill our promises and responsibilities. I hope all of you understood. Now we are going to sing the same poem in a rhythm or with a tune so that you can easily memorize it. This is a memoriter. Simple tune only. Come little children, come to me. Come little children, come to me. I will teach you ABC. That tune, okay?
Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it care to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. So it's very easy only. If you start singing it, it's nice. So our homework is write the last 4 lines if possible and write in a bold letter. நான் சார்ட் பேப்பர் எடுத்து லாஸ்ட் லைனை அப்படியே எடுத்து உங்களோட ரூமில் லிவிங் ரூம் எங்கே அடிக்கடி பார்க்குறீங்களோ ஒட்டி வச்சு திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் இன்னும் நிறைய சாதிக்கணும், வாழ்க்கையில் இன்னும் நிறைய சாதிக்கணும், தூங்கக்கூடாது, இந்த வாழ்க்கையை நல்லா பண்ணணும். ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டரே இந்த போயம் எழுதி ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஒட்டினா என்ன ஒட்டணுமா நம்ம பண்ணணும் இல்லையா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.